Hello friends, என் பேர் அஃப்ரோஸ். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது Octane யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும், உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து சென்னைக்கான ரூட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் ஓன்லேயே வந்து நீங்கள் உங்கள் காரை வந்து டிரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்னைக்கு போயிடுவீங்க. ஸோ வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிரைவிங்கும் தெரியாது, அவங்களுக்கு வந்து லைசன்ஸும் இருக்காது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரூட்டும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து டிரைவரை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரைவரை ஹையர் பண்ணிட்டு அவங்க வந்து சென்னைக்கு இந்த அட்ரஸ்க்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன பண்ணுவார், டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு அந்த அட்ரஸ்லேயே அவங்கள விட்டுருவார். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்க்கும் வந்து இதுதான் டிஃபர். இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓன் டிசிஷன்ஸே எடுப்பீங்க. இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஓன் டிசிஷன்ஸே எடுப்பார். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் டிஃபர். ஓகேங்களா? இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் உங்களை மாதிரி என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து காசு போடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க கீழே வந்து இப்போ ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஐடி செக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி மொத்தமே வைப்பாங்க. இப்போது அவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் செக் பண்ணிவிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபா போட்டால் அவங்க வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிவைட் பண்ணி ஒரு ஐடி செக்டரில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை இல்லைனா டிவிடெண்ட் மூலியமாக இல்லைனா அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் மூலியமாக வர ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் மொத்தம் காசையும் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து 1லேருந்து 3% வரைக்கும் டேக்ஸ் பிடிச்சின்னு தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. அது என்ன டேக்ஸ்னால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். நான் வந்து இந்த வீடியோ வந்து ராவாக எடுக்கிறேன். ஸோ வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க.